கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களுக்கு வாழ்த்துதல் தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த புதிய வாரத்திலும் உங்களை புதிய நன்மையினாலும் கிருபையினாலும் உங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. மிகவும் உங்களோடு கூட பேச போகிற வார்த்தை என்னாகமம் 6ஆம் அதிகாரம் 25, 26 வசனங்கள். நம்பர் 6 சாப்டர் verse 25 and 26. கர்த்தர் தம்முடைய முகத்தை உன்மேல் பிரகாசிக்க பண்ணி உன்மேல் கிருபையா இருக்க கடவர். கர்த்தர் தம்முடைய முகத்தை உன்மேல் பிரசன்னமாக்கி உன்மேல் சமாதானம் கட்டளையிட கடவர். 2 வசனத்திலையும் பார்க்கிறோம். அப்பா சொல்றாங்க, கர்த்தர் தம்முடைய முகத்தை உங்கள் மேல் பிரகாசிக்க பண்ண போகிறார். அடுத்த வசனத்துல கர்த்தர் தம்முடைய முகத்தை உன்மேல் பிரசன்னமாக்க போகிறார். இந்த காலை நேரத்துல அப்பா சொல்றாங்க, உங்க வாழ்க்கையில இருள் இத்தனை ஆண்டுகளாக சூழ்ந்து இருந்தது. இன்னைக்கு அப்பா சொல்றாங்க, உங்க வாழ்க்கையில எல்லாவற்றையும் நான் பிரகாசிக்க பண்ணுவேன் என்று சொல்றேன். உங்க முகத்தை அப்பாவுடைய முகத்தை போல மாற்ற போகிறார். எப்படி? உங்க முகம் எப்பொழுதும் அழுது கொண்டு பிரச்சனையை யோசித்து கொண்டு இருள் அடைந்து போய் இருந்துச்சு. அப்பா சொல்றாங்க, இன்னைக்கு என்னுடைய முகத்தை உன்மேல் நான் பிரகாசிக்க பண்ணுவேன். உன் வாழ்க்கையில என்னென்ன ஆசீர்வாதங்களை இதுவரை நீ இழந்து போனாயோ அந்த ஆசீர்வாதங்கள் எல்லாம் மீண்டும் பெற்றுக்கொள்ள போறீங்க. அப்பாவே என்ன பண்ண போறாராம்? பிரகாசிக்க பண்ண போறாங்க. உங்களால முடியல, உங்களால சொந்த முயற்சியில என்னென்ன காரியங்களும் செய்து பார்த்தீங்க. குடும்பத்துல பிரச்சனையா இருக்கட்டும், வேலை பிரச்சனையா இருக்கட்டும், என்ன காரியத்துல நீங்க எடுத்த டெசிஷன்லாம் ராங்காவே போயிடுச்சு. இன்னைக்கு அப்பா சொல்றாங்க, நான் உங்களுக்கு ரைட் டெசிஷன் எடுக்கிறதுக்கான கிருபையை தருவேன், அந்த ஞானத்தை நான் தருவேன், என்னுடைய முகத்தை உன்மேல் பிரகாசிக்க பண்ணுவேன் என்று சொல்லி அப்பா அந்த காலை நேரத்துல சொல்றாங்க. வேதத்துல அநேகர் அப்பா பிரகாசிக்க பண்ணாங்க. ஒரு 2 தேவ மனிதர்களை அப்பா முகத்தை பிரகாசிக்க பண்ணாங்க. அவங்க பிரகாசிக்க பண்ணதுக்கு அவங்க என்ன செய்தாங்க? அதே போலதான் இன்னைக்கும் உங்க முகத்தை அப்பா பிரகாசிக்க பண்ணணும்னா நீங்க என்ன செய்யணும்? அதுதான் இன்னைக்கு அப்பா உங்களோடு கூட பேச போறாங்க. யாத்திராகமம் 34:28, எக்ஸோடஸ் 34:28. அங்கே அவன் அப்பம் புசியாமலும் தண்ணீர் குடியாமலும் இரவும் பகலும் 40 நாள் கர்த்தரோடு இருந்தான். யாரை குறித்து பார்க்கிறோம்? மோசேவை குறித்து பார்க்கிறோம். அவர் எங்க இருக்காரு? அப்பாவுடைய சன்னிதானத்துல எத்தனை நாள் இருக்காரு? 40 நாள் அப்பாவுடைய சந்நிதியிலேயே இருக்கிறார். அடுத்த வசனம் verse 29. தன்னோடு அவர் பேசினதினாலே தன் முகம் பிரகாசிப்பதை அவன் அறியாதிருந்தான். மலை மேல இருந்து இறங்குறாரு. இறங்கும் பொழுது அப்பா அவரோடு கூட பேசினதுனால அவருடைய முகம் என்ன ஆச்சான்? பிரகாசித்து இருந்தது. அப்போ உங்க முகம் பிரகாசிக்கணும் அப்படின்னா அப்பா பேசணும். அப்பா எப்படி பேசுவாங்க? பைபிளை படிக்கணும், வேதத்தை படிக்கணும். எவ்வளோக்குள்ள உங்களால் அதிகமா வேதத்தை படிக்க முடியுமோ அவ்வளோக்குள்ள நீங்க வேதத்தை படிக்கும் பொழுது உங்க முகத்தை அப்பா பிரகாசிக்க பண்ணுவாங்க. அட்வர்டைஸ்மெண்ட்ல நிறைய காரியத்துல சொல்லுவாங்க, முகம் பிரகாசிக்கிறதுக்கு அந்த கிரீம் போடுங்க, அதை போடுங்க, இதை போடுங்கன்னு சொல்லுவாங்க. அப்பாவுடைய பிள்ளைகளாகிய நீங்கள் எதையும் போடணும்னு அவசியம் இல்லை. நீங்க அதிகாலமே எழுந்து பைபிளை நிறைய படிச்சுட்டு போனீங்கன்னா அந்த நாள் முழுவதும் உங்க முகம் பிரகாசித்து கொண்டே இருக்கும். உங்களை பிரகாசிக்க பண்ணுகிற அப்பாவை அவர் தான் என்ன பண்ணுவாரு? உங்களை பிரகாசிக்க பண்ண முடியும். எந்த மனுஷனாலேயோ எந்த கிரீமாலேயோ எந்த சோப்பாலையும் பிரகாசிக்க பண்ண முடியாது. அப்பா தான் உங்க முகத்தை என்ன பண்றாங்க? பிரகாசிக்க பண்ணுவேன் என்று சொல்றாங்க. அடுத்த வசனம் 30 பாருங்க. ஆரோனும் இஸ்ரவேல் புத்திரரும் எல்லோரும் மோசையை பார்க்கும்போது அவன் முகம் பிரகாசிப்பதை கண்டு அவன் சமீபத்தில் சேர பயந்தார்கள். அப்பாவுடைய பிரகாசம் உங்கள் மேல பிரகாசிக்கும் பொழுது மோசே கூட இருந்த எல்லாரும் பயந்தாங்க. இன்னைக்கு அப்பா உங்க முகத்தை பிரகாசிக்க பண்ண போறாங்க. உங்களுக்கு விரோதமா யார் எழும்பி இருந்தாலும் சரி, இனி உங்க பக்கத்துல வர்றதுக்கே பயப்பட போறாங்க. அப்படி அப்பா என்ன பண்ண போறாங்க? முகத்தை பிரகாசிக்க பண்ண போறாங்க. அடுத்து இன்னொரு மனிதனை பார்க்கலாம். அப்போஸ்தலர் 6ஆம் அதிகாரம் 15ஆம் வசனம். அப்போஸ்தலர் 6th chapter 15th verse. அவன் முகம் தேவதூதன் முகம் போல் இருக்க கண்டார்கள். அவன் முகம், யார் முகம்? சேவானுடைய முகம் எப்படி இருந்துச்சா? அப்பாவுடைய முகம் போல இருக்க கண்டார். ஏன் அவர் முகம் அப்படி இருந்துச்சு? நீங்க அந்த 6ஆம் அதிகாரத்துல பாத்தீங்கன்னா அப்போஸ்தலர் பந்தி விசாரிப்பு அந்த வேலையெல்லாம் செய்து கொண்டு இருந்தாங்க. அப்போ அநேகருக்கு அவங்க விசாரணை பண்றதுக்கு தடையா இருந்துச்சு. அதனால என்ன பண்ணாங்க? பந்தி விசாரிப்பு பண்றதுக்குன்னு ஒரு 7 பேரை தேர்ந்தெடுக்கலான்னு எடுக்கிறாங்க. அதற்கான தகுதியை பாருங்க. 5ஆம் வசனம் verse 5. இந்த யோசனை சபையாருக்கு பிரியமா இருந்தது. அப்பொழுது விசுவாசமும் பரிசுத்த ஆவியும் நிறைந்தவனாகிய ஸ்தேவான். என்ன நிறைந்தவர்?
விசுவாசமும் பரிசுத்த ஆவியும். ஒரு பந்தி விசாரிப்புக்காரனுக்கு என்ன தேவை? விசுவாசம். நம்பர் 1 விசுவாசம் தேவை. அடுத்து பரிசுத்த ஆவியின் அந்த அபிஷேகம் வேணும். அடுத்து பாருங்க 8வது வசனம். ஸ்தேவான் விசுவாசத்தினாலும் வல்லமையினாலும் நிறைந்தவனாய் ஜனங்களுக்குள்ளே பெரிய அற்புதங்களையும் அடையாளங்களையும் செய்தான். அல்லேலூயா. ஸ்தேவான் எதுல நிறைஞ்சிருந்தாரு? விசுவாசம். அங்க மோசே பார்த்தோம், அப்பாவோட சமூகத்துல உட்கார்ந்து அப்பாவுடைய வார்த்தையை கேட்டுக்கொண்டே இருந்தாரு. இன்னைக்கு நம்ம என்ன பண்ணோம்? வேதத்தை அதிகமா படிக்கும் பொழுது அப்பா பேசுறதை நீங்க கேட்க முடியும். அவர் முகம் பிரகாசித்தது. இங்க சேவானை குறித்து பார்க்கிறோம். அவர் விசுவாசம். நம்பர் 1 என்னது? விசுவாசம். அந்த விசுவாசத்தினாலதான் என்னன்னாரு? அவருக்கு வல்லமை நிறைந்தவனாக மாறி அநேக அற்புதங்களையும் அடையாளங்களையும் செய்தார். 10ஆம் வசனம். அவன் பேசின ஞானத்தையும் ஆவியும் எதிர்த்து நிற்க அவர்களால் கூடாம போயிடுச்சு. யாராலையும் ஸ்தேவானை எதிர்த்து நிற்க கூடாம போயிடுச்சு. ஏன்? விசுவாசம். அந்த விசுவாசம் வேணும். அந்த விசுவாசம் இருக்கும் பொழுதுதான், அந்த விசுவாச வார்த்தைகளை நீங்க பேசும்போது அற்புதங்கள் அடையாளங்கள் நடக்கும். 2 விசுவாச வார்த்தைகளை சொல்லி நான் ஜெபிக்க விரும்புகிறேன். யாத்திராகமம் 23ஆம் அதிகாரம் 25, 26 வசனம். எக்ஸோடஸ் 23 verse 25 and 26. உங்கள் தேவனாகிய கர்த்தரையே சேவிக்க கடவீர்கள். அழுத்தி சொல்றாங்க அப்பா. உன் தேவனாகிய அப்பாவை மட்டுமே என்ன பண்ணுங்க? சேவிக்க கடவீர்கள். அவர் உன் அப்பத்தையும் உன் தண்ணீரையும் ஆசீர்வதிப்பார். அப்ப என்ன பண்றாங்களாம்? உங்களுடைய அப்பத்தையும் தண்ணீரையும் ஆசீர்வதிப்பார். விசுவாசத்தோட சொல்றேன், அப்பா என்னுடைய அப்பத்தையும் தண்ணீரையும் நீங்க ஆசீர்வதிக்கிறதுக்காக ஸ்தோத்திரம். அடுத்து பாருங்க. வியாதியை உன்னிலிருந்து விலக்குவேன். விசுவாசமா சொல்லணும். கேன்சரு சாக போறேன்னு டாக்டர் சொன்னா கூட, அப்பா நீங்க சொல்லியிருக்கீங்க, உங்க வார்த்தையில சொல்லியிருக்கீங்க, வியாதியை என்னிலிருந்து நீங்க விலக்குறதுக்காக ஸ்தோத்திரம். அடுத்து பாருங்க 26ல. கர்ப்பம் விழுகிறதும் மலடும் உன் தேசத்திலே இருப்பதில்லை. இனி குழந்தை பிறக்கணும்னு சொல்லி ஒரு குடும்பத்துல கணவனும் மனைவியும் கேட்கறாங்க. ஆனா அப்பாவோட வார்த்தை பாருங்க, தேசத்திலேயே இராது. அந்த வார்த்தையை விசுவாசம். ஆமா, எனக்கு அப்பா அற்புதத்தை செய்ய வல்லவராக இருக்கிறாங்க. கர்ப்பம் விழுகிறதும் மலடும் என் தேசத்திலே இருப்பதில்லை. கடைசியா சொல்றாங்க, உன் ஆயுசு நாட்களை பூரணப்படுத்துவேன். அப்பா சொல்றாங்க, உங்களுடைய ஆயுசு நாட்கள் அல்பாயுசுல போக மாட்டீங்க. ஐயோ நான் மரித்துருவேனோ சொல்லி நீங்க பார்த்து கொண்டு இருக்கலாம். என்னால் இந்த பிரச்சனையை தாங்க முடியல, சூசைட் பண்ணலான்னு சொல்லி பார்த்து கொண்டு இருக்கலாம். நீங்க அப்பா உங்களை பார்த்து தான் சொல்றாங்க, உங்க ஆயுசு அற்ப ஆயுசா போயிடாதுங்க. அப்பா உங்க ஆயுசை பூர்ணப்படுத்துவார். என்ன பிரச்சனையோடு கூட இந்த சூசைட் எண்ணத்துல பார்த்து கொண்டு இருக்கிறீங்களோ, அப்பா சொல்றாங்க, அதை கொடுக்க அவர் வல்லவரா இருக்கிறார். இப்பொழுதும் கண்களை மூடி நம்ம கல்வாரி சிலுவை நோக்கி பார்க்கலாமா? அன்பின் பரலோக தகப்பனே, இந்த காலை நேரத்திலும் இந்த புதிய வாரத்திலும் கோடிக்கணக்கான மக்களோடு கூட நீங்க பேசி கொண்டிருக்கீங்கப்பா. இன்னைக்கும் அழுகையினால அழுது, பிரச்சனையினால சிந்தித்து சிந்தித்து, முகமெல்லாம் கவலையினால சோர்வடைந்து வேதனையோடு கூட இப்பொழுது உங்களுடைய பிள்ளைகள் பார்த்து கொண்டு இருக்காங்கப்பா. நீங்க சொல்றீங்க, அந்த சோர்வு என்ற அந்த முகத்தை எல்லாவற்றையும் நான் மாற்ற போகிறேன். அந்த கவலை கண்ணீர் என்கிற அந்த முகத்தை இந்த நொடியிலிருந்து நான் மாற்ற போகிறேன். இப்பொழுது என்னுடைய முகத்தை நான் பிரகாசிக்க பண்ண போகிறேன் என்று சொல்லுகிறேன். இன்னைக்கும் அப்பா கிட்ட நீங்க ஒரு பொருத்தனை பண்ணுங்க. மோசே போல நான் வேதத்தை படித்து கொண்டே இருப்பேன்ப்பா. எப்பொழுது நீங்க பேசுறதை கேட்டுக்கிட்டே இருப்பேன்ப்பா. உங்க வேதத்தை நான் இனி அதிகமாய் படிப்பேன் என்று சொல்லி ஒரு பொருத்தனை செய்யுங்க. அதே போல ஸ்தேவானை போல விசுவாசத்துல இருங்க. அப்பா நீங்க எனக்கு அற்புதம் செய்கிறதுக்காக அந்த வார்த்தையின் மேல விசுவாசத்தோடு இருங்க. அப்பா உங்களுக்கு அற்புதத்தை செய்கிறத பார்ப்பீங்க. இப்பொழுதும் அந்த சூசைட் பண்ணுகிற அந்த ஆவிகள் உங்களை விட்டு இப்பொழுதே வெளியேறி செல்லுகிறது. உங்களுக்கு ஒரு விசுவாசம் வந்து விட்டது. எஸ், என்னால ஜெயிக்க முடியும், வாழ்க்கையில என்னால ஜெயிக்க முடியும். அதே போல மரண தருவாயில பார்த்து கொண்டு இருக்கிற உங்களுக்கும் அப்பா சொல்றாங்க, உன் ஆயுசு நாட்களை நான் பூரணப்படுத்துவேன். எஸ் லார்ட். டாக்டர்கள் சொல்லலாம், யார் வேணாலும் சொல்லலாம். அப்பா சொல்றாங்க, உன் ஆயுசு நாட்களை நான் பூரணப்படுத்துவேன். சின்ன வயசு தான் ஆகுது, ஆனா மரித்துருவீங்கன்னு சொல்லிட்டாங்க. தேங்க்யூ ஜீசஸ். குழந்தை இருக்கிறது. ஆமராஜா, குழந்தைக்காக நான் வாழணுமேனு சொல்லி கண்ணீரோடு கூட பார்த்து கொண்டு இருக்கீங்க. உங்களுக்கு தான் அப்பா சொல்றாங்க, எஸ் லார்ட், நான் உன் ஆயுசு நாட்களை பூரணப்படுத்துவேன். உன் பிள்ளைகள் ஆண்டவர் வருக லேட்டாக இருக்கும்னா உன் பிள்ளைகளுடைய சந்ததியை கூட நீ காண்பாய். தேங்க்யூ ஜீசஸ்.
இப்பொழுதே நீங்க அற்புதத்தை செய்கிறதுக்காக நன்றி. அந்த தெய்வீக சுகம் இப்பொழுது இறங்குகிறதற்காக நன்றி. சொன்னது போல ஆமராஜா, மலடு உன் தேசத்திலே இருப்பதில், இது அப்பாவோட வார்த்தை. எஸ் லார்ட், மலட்டுத்தன்மை இப்பொழுது அப்பா எடுத்து போடுகிறார். தேங்க்யூ ஜீசஸ். இந்த மலட்டுத்தன்மையை கொண்டு வந்த அந்த பிசாசின் கிரியைகளை இப்பொழுதே உங்களுடைய அக்னினால் சுட்டரித்து போடுகிறதுக்காக, ஒரு விடுதலை நீர் தருகிறதுக்காக சுத்து. தேங்க்யூ ஜீசஸ். உட்பட்ட காலத்துல குழந்தை பாக்கியத்தை நீர் கொடுக்கிறீர். தேங்க்யூ ஜீசஸ். ஆசீர்வதி. அதே போல திருமணம் ஆகாமல் பார்த்து கொண்டிருக்கிற பிள்ளைகளுக்கு சீக்கிரத்துல நீர் திருமணத்தை ஆமராஜா நடத்த போகிறதுக்காக சோதரம். ஏற்ற மகன் ஏற்ற மகளை நீங்களே உண்டாக்கி கொடுக்கறதுக்காக நன்றி ஆமராஜா. இந்த அற்புதங்கள் எல்லாம் பார்த்து கொண்டிருக்கிற கோடிக்கணக்கான மக்களுக்கு நீர் செய்து கொண்டு இருக்கிறேன். தேங்க்யூ ஜீசஸ். ஆமராஜா, அநேக சாட்சிகள் ஏசப்பா சொன்னது போல எனக்கு அற்புதம் செய்துட்டாங்கன்னு வருகிறதுக்காக நன்றி தகப்பனே. குடும்பத்துல சமாதானம் இல்லை, ஒரு சந்தோஷம் இல்லை என்று சொல்லி பார்த்து கொண்டிருக்கிற பிள்ளைகளுக்கு உங்களுடைய சமாதானத்தையும் சந்தோஷத்தையும் தந்து கொண்டிருக்கிறேன் ஆமராஜா. எல்லா அந்த கோல்டு காஃப் போன்ற அந்த எல்லா பலவீனத்தையும் இப்போது நீர் எடுத்து போட்டு கொண்டிருக்கிறேன். தேங்க்யூ லார்ட். உங்களுடைய தழும்புள்ள கரம் எலும்புகளை தொட்டு உடைந்த எலும்புகளை இப்பொழுதே சேர்த்து வைத்துக் கொண்டிருக்கிறதுக்காக சோதரம். மரித்தோர்கள் உயிரோடு எலும்புகிற அந்த வல்லமை இறங்குகிறதற்காக பொழுதே நீர் அற்புதத்தை செய்கிறதற்காக நன்றி அப்பா ஆமராஜா. உலகம் கொடுக்கிற பிரகாரமே அல்ல, என்னுடைய சமாதானத்தை தருவேன் என்று சொன்னது. இந்த சமாதானத்தை கொடுத்து பார்த்து கொண்டிருக்கிற கோடிக்கணக்கான மக்களை ரட்சித்து ஆசீர்வதிக்கிறதுக்காக இந்த நாள் முழுவதும் உடைய கரம் அவளோடு கூட இருந்து ஆசீர்வதிக்கிறதுக்காக இயேசு நாமத்தில் ஜெபிக்கிறேன் நல்ல பிதா. ஆமென், ஆமென். தொடர்ந்து பாருங்க, அப்போட வார்த்தையை கேளுங்க, அநேகருக்கு ஷேர் பண்ணுங்க. எல்லோரும் ரட்சிக்கப்படட்டும், ஆசீர்வதிக்கப்படும். God bless you. Praise the Lord.